வணக்கம். நடிகர் அர்ஜுன் தாஸ் ஒரு இளம் நடிகர்களில் வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கார். இன்னைக்கு அவர் 2012ஆம் ஆண்டு பெருமான் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாயிருக்காரு. அதன் பிறகு ஒரு சரியான பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த அவருக்கு 2018ஆம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கைதி படம் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டார். அவருடைய வாய்ஸ் ரொம்ப பெக்குலியராக இருக்கும். அதனால தனியாக தெரிஞ்சார் அந்த படத்தில். அதனை தொடர்ந்து பேக் அண்ட் பேக் லோகேஷோட விஜய் நடித்த மாஸ்டர் படத்துலையும் முக்கியமான ரோலை நடித்தார். ஸோ அதுவும் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இப்படியே க்ரோத் ஆகிட்டு வந்த அவருக்கு அநீதி படம் ஒரு ஹீரோ அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது. வசந்தபாலன் டைரக்ஷனில் அநீதிங்கிற படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோவாக பண்ணார். அதனை தொடர்ந்து இப்போ 2-3 படங்களில் ரொம்ப பரபரப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் காளிதாஸ் ஜெயராமனும் சேர்ந்து நடிச்சிருக்க போர் படம் தமிழ் அண்டு ஹிந்தி 2 மொழிகளில் வரும் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் சஞ்சனா, பானு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. விஜய் நம்பியார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் பேசிக்காக ஒரு மலையாள டைரக்டர். இந்த படம் ப்ரமோஷனுக்காக இன்னைக்கு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் படக்குழுவினர் கலந்து கொண்டாங்க. அதில் நம்ம அர்ஜுன் தாஸ் பேச மேடைக்கு வந்தார். ஸோ அந்த போடியம் கிட்ட வந்த உடனே யூஸ்வலாக என்னென்னா சினிமா விழாக்கள் மற்றும் அரசியல் விழாக்கள்லாம் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளினி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அவங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க, ஒவ்வொருத்தரையே பேச கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பேச கூப்பிடுறப்ப என்ன பண்ணுவாங்க, சீஃப் கெஸ்ட் யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க பேச ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பின்னாடி இவங்க நின்றுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பேசுகிறப்ப நம்ம யாரை பார்க்குறோமோ அது இல்லாமல் பின்னாடி டைவர்ட் ஆகும் அட்டென்ஷன். அது நிறைய ரீசெண்ட் டேஸில் பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நிற்கிறதுனால எல்லா யூடியூப்லேயும் அவங்க வருவாங்க. ஸோ அவங்களையும் வெளிக்காட்டிக்கிற ஒரு ப்ரமோஷனாக இருந்தது. இது என்னாச்சு, இன்னைக்கு ரொம்ப நாளாக யாராவது பேசுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த விஷயத்தை இன்னைக்கு மேடையில் ரொம்ப பகிரங்கமாக அடித்தார் அர்ஜுன் தாஸ். என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கூப்பிட்ட உடனே பேச வந்த உடனே தொகுப்பாளினியா ஏஞ்சலின் தான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அவர் அர்ஜுன் தாஸ் வந்த உடனே போடியம்லேருந்து ஒரு சேர் எடுத்து போட சொல்லி, ஏஞ்சலினா நீங்கள் உட்காந்துங்க, நிற்க வேண்டாம், இங்கே நீனா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக உட்கார சொல்லிட்டாரு. இல்லை அவங்க பரவாயில்ல, இல்லை நீங்கள் உட்காந்தா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலினை உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பித்தார். ஸோ அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. யாருமே சொல்ல தயங்குவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்ப அவர் ஓப்பனாக க்ளீனாக சொல்லிட்டாரு. இதே போல் ஒரு இன்சிடென்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நடந்தது. ஜெயம் ரவி நடித்த சைரன் படத்தினுடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் அழகம்பெருமாள் டேரக்டர் வந்திருந்தார். இதே ஏஞ்சலினை தான் அங்கேயும் தொகுத்து வழங்கினாங்க. உடனே என்ன பண்ணார் அழகம்பெருமாள், தனக்கு பின்னாடி இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்ச அவர் நீங்கள் கொஞ்சம் உட்காந்துங்கம்மா, நான் பேசி முடிச்சுடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அழகாக அவர் பேசுகிறப்ப அந்தம்மா உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசி முடிச்ச உடனே தான் மற்றவங்களை கூப்பிட வந்தாங்க. ஸோ அப்போ தெரியல அழகம்பெருமாள் சொன்ன விஷயம். இன்னைக்கு அது அர்ஜுன் தாஸ் சொல்கிறப்ப ரொம்ப பெருசாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இனி வரும் காலங்களையாவது தொகுப்பாளினிகள் பின்னாடி ஒருத்தர் பேச ஆரம்பித்த உடனே அவங்க பின்னாடி நிற்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சு. இப்போ அர்ஜுன் தாஸ் நம்ம ஏகே அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்துலையும் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கௌதம் மேனன் இயக்கத்தில் துருவ நட்சத்திரம் படத்தில் விக்ரமோட சேர்ந்து ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. அதுவும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அதனை தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு முக்கியமான லீடையும் கொடுத்துருக்காரு மனுஷன். என்ன அப்படின்னா, எல்சியூவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ அடுத்தது தலைவர் 171 படத்தை லோகேஷ் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதில் அர்ஜுன் தாஸ் இருக்கார். அதுதான் அவர் கொடுத்த ஒரு இந்த கன்ஃபர்மேஷன். ஏற்கனவே எல்லாரோடையும் நடித்த அர்ஜுன் தாஸ் இப்போ சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க போகிறாரு. அதனால் அதோட ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்க போகுது, ஏப்ரல்லேருந்து. அதனால் ரொம்ப பரபரப்பாக படப்பிடிப்பு நடக்க போகுது. ஸோ லோகேஷ்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நடிகரான அர்ஜுன் தாஸ் தலைவர் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதும் இதன் மூலிமா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிய விஷயம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.